أولا متواليا كما أمر والصلاة والسلام على نبيه المعتبر وعلى آله وأصحابه إرغاما لمن جحد به وكفر. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله مولانا العظيم. قد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. பிள்ளைகள்லாம் சத்தமா சலவாத்து வருங்க. பிள்ளைகள் சத்தம் தான் அழகா ஜனமா வருங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவின் மகப்பெரும் கருணை, அல்லாஹுவின் பேரருளை பெற்ற பாக்கியம் நிறைந்த உத்தம உம்மத்துகளான அருமநபி முஹம்மது ரசூலுல்லாஹ் பாக்கியம் நிறைந்த உம்மத்துகள் என்ற சிறப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, நபிகளுக்கெல்லாம் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காக்கா பக்கத்துல உட்காருங்க, அண்ணன் பக்கத்துல உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அழகா இருக்கு, மிச்ச கவர்ச்சியா இருக்கு. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் நாதா தய்யித் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, பூமார் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து என்ற சிறப்பு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைப்பதற்குரிய மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் அருளப்பட்டிருக்கும் நாம் நிறைவான இந்த விழாவில் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இருக்கும் பகுதிகளிலெல்லாம் இருக்கையில் அமர்வதற்கான பெரியவர்கள் வர இருக்கிறார்கள் என்று செய்தி வருது. குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. அதனால சிறுவர்களுக்கு சிறப்பை தந்த சிறப்பான விஷயங்களை நான் இங்கு சொல்லுவதை பொருத்தமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அருமநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து என்ற சிறப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த உம்மத்து எங்கிருந்து உருவானது? உம்மத்தே முஹம்மதியா எப்படி இருந்த உம்மத்து எப்படியாக வந்தது, எப்படியாக வந்தது என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, வரலாறை படித்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். வரலாறு தெரியாதவர்கள் அல்ல நாம. உலகத்திலேயே ஆக கொடுமையானவர்கள், சமுதாயத்திலும் சமூக மக்களிலும் மிக மிக இழித்தனமான கீழ்த்தரமான செயல்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆக இருளின், அதாவது மடத்தனம் முட்டாள்தனத்தின் அறியாமையின் இருளிலே இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம்தான் அன்றைய அரபியர்களாக இருந்தார்கள். மிக மிக காட்டு மிராண்டித்தனமாக இருந்தார்கள். அன்றைய காலத்தில் அவர்களுக்கு ஒருவர் அடித்துக் கொள்வது, சண்டையிடுவதை தவிர வேற எதுவும் தெரியும். அவங்க கற்றிருந்த தெரிந்திருந்த வஸ்துவமே அடிக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும், கொலை செய்யறது தான், குத்துறது தான் தெரியும். குழந்தைகள்லாம் முன்னால் உட்கார்னால சிறுவர்களுக்கு பொருத்தமான விஷயத்தையே நான் சொல்றேன். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க இருந்த பிறந்த காலம், அவங்க வந்த காலம் இருக்குது. அலம் தர கைஃப சூரா ஓதுனாங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்தீரின் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சீர் வ ஜஅலஹும் கஅஸ்ஸின் மஅகூல். அந்த ஹதீஸ், அந்த ஆயத்து என்ன தெரியுமா? அருமையானவர்களே, ஒரு கூட்டம்
தங்கைக்குரிய காபத்துல்லா ஆலயத்தை நசுக்கி விடுவேன், ஒசுக்கி விடுவோம், இல்லாமல் செய்து விடுவோம் என்று அப்ரஹா என்ற ஒரு கொடியவன் காபத்துல்லாவுக்கு ஈடாக இன்னும் அதைவிட மேலாக என்று அவன் கருதி கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினான். வணக்க வழிபாட்டு தலத்தை கட்டினான். கோயில் என்று அவன் வைத்துக் கொண்டான். கட்டி முடித்த கோயிலை அவர் வணங்குவதற்கென்று எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அழைத்து யாரும் வரல. கடைசியில் அவன் என்ன செய்தான், எப்படியானாலும் சரி இங்கே ஆள் வரலன்னா எல்லாரும் அங்கதான் போறாங்க, காபத்துல்லாவுக்கு போறாங்க, இங்கே வரமாட்டேங்கிறாங்க, நம்ம காபத்துல்லாவை தகர்த்துருவோம், காபத்துல்லாவை நாம் இல்லாமல் செய்து விட்டால் இந்த இடத்துக்கு எல்லாரும் வருவாங்கன்னு அவன் நினைச்சான். அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டான். கதை தான், சம்பவம் தான், இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஆனா காபாவையே அழிக்கணும்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும். அவனுடைய படைகளிலெல்லாம் சிறந்த படை யானைப்படை. அன்று ஆற்றல் உள்ள பெரும் படையாக கருதப்பட்டதால் மனிதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அந்த நாளிலே அவன் வளர்ந்த மிகப்பெரிய வளர்ச்சி, அவன் சந்தித்து வந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அதை எதிர்கொண்ட காட்சியையும் நாம் நினைச்சு பார்க்கணும். மிகப்பெரிய யானை, எல்லா ஆற்றலும் உள்ள கொடுமையான ஒரு யானை, தோற்றத்தால், வடிவத்தால், அமைப்பால், சக்தியால், இயல்பால், ஈடுபடக்கூடிய தன்மையால் எல்லாம் உயர்வாக இருந்த ஆணை. அந்த யானைப்படையை அவன் அழைத்து கொண்டு காபாவை அழிப்பதற்காக வந்தான். காபத்துல்லாவுக்கு போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், சஃபா மருவாவுக்கு இடையில ஓடணும், தொங்கோட்டம் ஓடணும். அப்படி ஓடுறதுக்கு இடையில சஃபா மருவாவுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பச்சை லைட் இருக்கும். இந்த பக்கம் ஒரு லைட்டு, இந்த பக்கம் ஒரு லைட்டு. அந்த இடத்துல பச்சை கலரு. அநேகமாக அர்ஜுன் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். கட்டாயமாக அந்த இடத்துல கொஞ்சம் ஓடுங்கம்பாங்க. வயசுக்கானவங்க எல்லாம் கூட வந்தால் கூட கொஞ்சம் வேகமாக ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போயிருப்பீங்க, நல்லா யாவும் இருக்கும். அந்த இடம், அந்த இடத்துல அந்த யானை, பெரிய யானை, தலைமைத்தளத்தில் இருக்கும் அந்த யானை அங்கே வந்து இருக்கிறது. அது வரையிலும் நெருங்கிடுச்சு. அதை விட நாம் குறிப்பாக தெரிய வேண்டியது, அவன் படையோடு வந்த நேரத்தில் காபத்துல்லாவை வலம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித நகரமாம் புனித மக்கத்துல் முக்கர்ரமா மக்கா நகருக்கு தலைவராக இருந்தவர்கள் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் தலைவராக இருக்கிறார். என்னுடைய இந்த படையை அவர் எதிர்கொள்ளுவார், நம்மிடத்திலே சமாதான பேச்சுக்கு வருவார் என்று கருதி கொண்டு மக்காவுக்கு வெளிப்புறத்தில் அவன் தங்கியிருந்தான். தங்கியிருந்தது நல்லா கவனிச்சா தான் விளங்கும். மக்காவின் வெளிப்புறத்தில் தங்கியிருந்தான். தங்கியிருந்த உடனே அப்துல் முத்தலிப் என்னை பார்க்க வருகிறார் என்று சொன்னாங்க. அப்போ அவன் நினச்சிட்டான், சமாதான ஒப்பந்தம் செய்துக்கலாம், ஒரு ஆண்டு உங்கள் காலத்தில் கொஞ்ச நாள் உங்களுக்கு வணக்கம் செய்து அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இடத்துக்கு வரட்டும், இப்படின்னு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்து சண்டையை வந்து தப்பித்துக்கலாம் என்று அவன் கருதி அப்துல் முத்தலிபை வரும்படியாக அழைத்து ஒரு அரசரை உட்கார வைப்பதை போல கண்ணியமாக உட்கார வைத்து, அருமையானவர்களே, சிறுவர்கள் கதையை கேட்குறீங்க, பெரியவங்க கவனமாக கேட்கணும். அப்துல் முத்தலிப் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து வராத காலம், இஸ்லாமிய பிரச்சாரம் இல்லாத காலம். அப்துல் முத்தலிப் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம சொல்றோம். அதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்துல் முத்தலிப் வந்த உடனே பேச்சு என்னன்னு ஆரம்பிச்சாங்க. எதற்காக வந்திருக்கிறீங்கன்னு அரச பெருமானை பார்த்து கேட்பதை போல ஆப்ரஹா கேட்கிறான். கேட்ட பொழுது அப்துல் முத்தலிப் பதில் சொல்லுவார்கள், இந்த மலையோரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த 400 ஆடு இருக்குது, அது எனக்கு சொந்தமானது. உங்களுடைய படை வீரர்கள் அந்த ஆடுகளை பிடித்து அறுத்து அதை என்னென்னமோ சாப்பிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். இன்னமும் ஆடுகள் இருக்கின்றன, என்னுடைய ஆட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு தெரியுது ஆடு கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆப்ரஹா கேட்கிறான், நீ இந்த நாட்டுக்கு தலைவனா, இந்த ஊருக்கு பெரியவனா, காபத்துல்லாவின் காவலனா? நான் வந்திருக்கிறேன் காபத்துல்லாவை அழிக்கிறதுக்கு, நீ நேரா வந்து உங்க ஆட்டுக்குட்டியை கேட்கிறியாப்பா, எனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டான். நமக்கு கூட நியாயமாக தெரியலாம். அருமையானவர்களே, அந்த இடத்தில் இருக்கிற பதிலை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த பதிலிலே அடங்கி இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். சங்கை மிகு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், ஆடுதான் எனக்கு சொந்தம், ஆடுதான் எனக்கு சொந்தம். தெளிவாக சொல்றாரு அவரு. நீங்க வேற இடத்துல உட்காருங்க, அப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாது. ஆடு எனக்கு சொந்தம், என் ஆடை கேட்கறதுக்கு நான் வந்தேன். காபத்துல்லா என்னுடைய வீடு அல்ல, அது பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. ஈமான் கொண்ட சீதேவியர்களே, தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, நன்றாக நினைத்து பாருங்க. நாம நம்பி இருக்கிற ரப்பனுடைய வீடு
என்று அவர் சொல்லுகிறார். ஈமான் கொள்ளக்கூடிய கட்டளைகள் வந்த நபித்துவம் வருவதற்கு முன் இருப்பவர்கள் அப்துல் முத்தலிபை பெறுவதற்கு முன்னுண்டான சம்பவத்தை சொல்லி பாருங்க. அப்துல் முத்தலிப் வந்து கேட்கிறாங்க, அந்த வீடு எம் வீடு அல்லப்பா, அது அல்லாஹ்வுடைய வீடு. என்னுடைய ஆற்றை நான் பாதுகாப்பது என் பொறுப்பு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அதை பாதுகாப்ப, அதுக்கு நான் ஏன்பா பொறுப்படுத்தணும், ஏன் கையெழுத்துக்கணும்னு கேட்டாங்க. அப்படி என்றால் அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் இருக்கும் ஈமானை நினைத்து பாருங்க. ஓஹோ அப்படியா, ஆட்டை கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நான் பார்க்கறத பார்த்துக்கிறேன், நம்ம நேரா படையெடுக்க வந்தான். அருமையானவர்களே, இன்று சயின்ஸு கண்டுபிடிப்பு ஒவ்வொரு வகைகளிலும் ஊடுருவி பாய்ந்து எங்கெங்கோ போய் எப்படியான ஆயுதங்களும் அமைப்புகளும் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்துல இருக்கும் நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க. அன்று படையெடுத்து கொண்டு காபாவை நோக்கி நெருங்கி வந்து விட்டார்கள். காபாவை அழிப்பதை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு குஞ்சு காக்கை, குஞ்சு குருவி கூட வந்து மறுப்பு சொல்வதாக இல்லை. அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில பச்சை வர்ணத்தில் இருக்கும் அந்த இடத்திற்கு அந்த பெரிய யானை வந்து காபாவை தாக்குவதற்கென்று தயாராகும் நேரத்தில் அருமையானவர்களே, சிட்டுக்குருவியை விட, அதாவது முருங்கச்சிட்டு என்று நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, ஒரு சின்ன இந்த பெருவரலை விட சின்னதாக இருக்குங்க ஒரு குருவி, அதை விட சின்ன குருவி, அதனுடைய அழகிலே அல்லாஹு தஆலா ஒரு சின்ன கல்லை வைத்து, அந்த கல்லு கண்ணுக்கு கூட தெரியாது, ஒரு கடுகத்தனை இல்லை, கடுகை கூட 10 மடங்கு நொறுக்கினால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருந்துச்சு. அப்படி ஒரு அணுகத்தனை ஒரு கடுகை போன்ற ஒரு சின்ன பொருளை அந்த யானை மேல போட்டுட்டாங்க. அல்லாஹு தஆலா போட வச்சான். அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் காப்பாற்றினான். எப்படி காப்பாற்றினான்? யாருமே நீங்கள் காக்க என்று பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் அவன் ஆற்றல் உள்ளவன் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆற்றலும் அதிகார பலமும் எல்லாம் நிறைந்த மிகப்பெரிய படையோடு வந்த சக்திமிக்க அந்த கொடியவனை யாருமே அழிக்கவில்லை என்று ஒரு சின்ன குஞ்சு குருவி, அந்த குருவி என்ற அழகில் இருந்த ஒரு கல் அல்லது ஏதோ ஒரு பொருள் அவர்களை தகர்த்து சின்ன பின்னமாக்கிவிட்டது. அந்த யானை அழிக்கப்பட்ட இடம்தான் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிய இடம், அவனுடைய கோபம் இறங்கிய இடம், அவனுடைய கடுமையான ஒரு நிகழ்வு நிகழ்ந்த இடம் என்பதனால சஃபா மர்வாவுக்கு இடையில நடக்கும்போது அந்த இடத்துல அதாபு இறங்கின இடத்துல நடக்காதீங்க, கொஞ்சம் வேகமா ஓடுங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளுள்ள பொருள்கள், அதனுடைய சின்னங்கள், அதனுடைய அலாமாத்துகள், நல்ல நல்ல பொருள்கள், கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர், அதற்கு அருள் இருக்கிறது, அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அல்லாஹ்வின் பால் இணைக்கப்பட்டு விட்டால் அதற்கு ஒரு தனி மரியாதை உண்டு. கஅபத்துல்லாவை தாக்க வந்தவனை தகர்த்து தனிப்படமாக்கி சின்ன பின்னப்படுத்தி அந்த சின்ன அணு இருக்குதே, அந்த ஆற்றலுக்கு இன்றைய உலக கண்டுபிடிப்புகள் வந்து இருக்கின்றனவா நினைத்து பாருங்கள். அதற்கு சொந்தக்காரர்கள் நாம். தீனுல் இஸ்லாத்துடைய காவலராக நாம் பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த அருள் வேதத்தை வாங்கி வந்த அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷத்தில் தான் பிறக்கிறாங்க. அந்த ஆமுல் ஃபீல் தான் பிறக்கிறாங்க. அங்கேதான் அர்த்தம் அடங்கி கிடக்கிறது. உலகத்திலே இப்படி ஒரு அணுவினால் அழிக்கப்பட்ட நாள், அந்த நாளிலே, அந்த ஆண்டிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். அது ஒண்ணு போதும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம். எங்கே போய் நீங்கள் நானும் ஆதாரத்தை தேட வேண்டும்? அல்லாஹ் இருக்கிறான். அழிக்கப்பட்ட அந்த யானை கூட்டமும் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு இல்லாமல் ஒழிக்கப்பட்ட அந்த கூட்டம் இருக்கிறதே, அவர்களுடைய ஆற்றல் எங்கே போனது? யாருடைய எதிர்ப்பும் இல்லாமல் இருக்க அல்லாஹ்வுடைய ஆலயம் பாதுகாக்கப்பட்டதே. அல்லாஹ் இருக்கிறார். என்ன ஆதாரம்? அதுதான் ஆதாரம். அந்த ரப்பு தான் என்னை அனுப்பினான். அந்த நாள்ல தான் அருமை ஆமுல் ஃபீலில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை உய்விக்க வந்த உத்தம திருநபி காருண்யமூர்த்தி ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்பிழம்பு அன்னலம் பெருமானார் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே அகிலத்தை நடுநடுங்க வைக்கும். உலகத்தில் நடக்காது என்று நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் அப்பா என்று எல்லோருடைய வாயிலையும் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த அல்லாஹ்வுடைய உள்ளமையை காட்டக்கூடிய காரியத்தை செய்த அந்த நாளிலே அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அதுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது இந்த உலகத்திலே
ஆதாரபூர்வமாக எந்த ரப்பை உனக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான அந்த காவலான அந்த செயலுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய உள்ளமையை நாம் விளங்கிக் கொள்வது